இது வந்து 1981 29வது MCQ. கேள்வி வாசிக்கிறேன்னு பாருங்கள். 15 கிராம் திணி உள்ளதும் 0.75 சார் அடர்த்தியாம். அதாவது இந்த போலுக்கு வந்து இந்த திணிவுட சார் அடர்த்தி 0.75. அடுத்தது திரவத்திட சார் அடர்த்தி 1.2 முற்றாக அமிழ்ந்துள்ளதாம். அதாவது இந்த திரவம் வந்து இதை விட அடர்த்தி கூட, இந்த பந்தை விட திரவம் அடர்த்தி கூட. ஆகவே போல் வந்து என்ன செய்யும், மிதக்க பார்க்கும். ஆனால் மிதக்க அமைக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, ஒரு நூலில் கட்டி தொங்க விட்டிக்கிறாங்க. சரியா? ஆகவே இந்த போல் என்ன செய்யும், மேல் நோக்கி அசைய எத்தனிக்கும். அதாவது மேல் நோக்கி ஒரு தொழிற்படும். ஆனால் இந்த போலுக்கு ஒரு திணிவிக்குமே, அந்த திணிவு என்ன, எம்ஜி. சரியா? அந்த எம்ஜி வந்து என்ன செய்யும், கீழ் நோக்கி தொழிற்பட ஆரம்பிக்கும். சரியா? இப்போ என்ன செய்கிறப்பாங்கன்னா, ஒரு கட்டத்தில் இந்த நூலை வெட்டி விட போகிறாங்க. சரி, அந்த நூலை வெட்டி விட்டு என்ன செய்யும், மேல் நோக்கி இந்த போல் வந்து என்ன செய்யும், அசைய எத்தனைச்சிட்டிக்கும் நூல் பிடிச்சிட்டிக்கும். இந்த நூலை வெட்டுறதால இது மேல் நோக்கி அசையும். சரி, ஆகவே மேல் நோக்கி வந்து என்ன செய்யும், ஒரு ஆர்முடுகல் ஒன்று தோற்றுவிக்கப்படும். அதாவது இது என்ன சொல்ல போகிறோம்னா, இதோட அடர்த்தி அதிகங்கிறதால, திரவத்தோட அடர்த்தி அதிகங்கிறதால இதோட அடர்த்தி குறையாகவே மேல் நோக்கி மிதக்க எத்தனிக்கும். ஆனால் கட்டி வச்சுக்கிறாங்க, இதை அத்துடுறாங்க. இப்போ அத்துட்டோன்னு என்ன செய்யும், அது மேல் நோக்கி அசைய ஆரம்பிக்கும். சரியா? இதன் போது அந்த ஆர்முடுகள் என்ன, அந்த ஆர்முடுகள் என்ன தான் கேள்வி. இப்போ நம்ம என்ன செய்வோம், சமன்பாட்டை போடுவோம். நமக்கு தெரியும் யூ சய, ஏன்டா யூ மேல் நோக்கி இது சய, அடுத்தது எம்ஜி கீழ் நோக்கி இருக்குது. ஆகவே மைனஸ் போட்டிக்கிறேன். சமன் எம்எஃப், அதாவது இதில் தொழிற்படும் விசை. இந்த எஃப்க்கு பதிலாக நான் போடுறேன் எம்ஏ. சரியா? இப்போ நம்ம பார்ப்போம். யூக்கு பதிலாக என்ன செய்யலாம், யூக்கு பதிலாக வி ப்ரோ ஜியை போடலாம். சய எம்ஜி சமன் எம்ஏ. சரியா? இதில் பாருங்கள், நமக்கு கனவளவு தந்தில்லை. சரியா? கனவளுக்கு நம்ம எப்படி சமன்பாடு எடுக்கலாம், அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. சரியா? இப்போ நமக்கு கனவளவுக்கு சமன்பாடு தேவை. சரியாகவே இந்த கனவளவு மேலே வந்துச்சுன்னா என்ன, திணிவின் கீழ் அடர்த்தி. சரியா? இதுக்கு பதிலாக அந்த விக்கு பதிலாக திணிவின் கீழ் அடர்த்தியை நம்ம பதிவிடுவோம். சரியா? திணிவு நமக்கு தெரியும் 15 கிராம். ஆனால் நான் அதை எம்டே போடுறேன். சரியா? எம்டு போட்டு அடர்த்தி வந்து திணியாம் 0.75. சரியா? ஆகவே நம்ம என்ன செய்யலாம், 750 என்று போடுவோம். 750 கிலோகிராம் மீட்டர் -3. சரியா? அடுத்தது ப்ரோ அடர்த்தி வந்து திணியாம், திரவத்திட அடர்த்தி தந்திக்கிறான் 1200. சரியா? 1200 கிலோகிராம் மீட்டர் -3. அதை நான் போட இல்லை, நீங்கள் செய்யும்போது பிரதிட்டுக்கோங்க. அடுத்தது ஜி. சரியா? இப்போ இந்த சய எம் இன்னொரு ஜி. சரியா? இதை நான் ஜிக்கு பதிலாக 10 பிரதிடுறேன். சரியா? ஜிக்கு பதிலாக 10 பிரதிடுறேன். சமன் எம் ஏ. பாருங்கள், எல்லாத்துலேயும் எம் இதாகவே எம் எல்லாம் வெட்டுவோம். சரியா? இப்போ மிஞ்சிக்கிறது 750. 1200 கீழ் 750 இல்லை தர 10 இன்னொரு 10 எம் ஏ. எம் இல்லை, ஏ மட்டும்தான் நிற்கிது. சரித்தானே? இப்போ இந்த 10ஐயும் வெட்டலாம். இப்போ இது தான் மிஞ்சிக்குது. இப்போ சுருக்குறை தான் விஷயம் நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா 1200 கீழ் 75 10. இந்த 10 கீழ் 1 தானே இருக்குது. அது 75 மாறுறதுக்கு என்ன செய்யணும், இதை 10ஆல் இருக்கணும். ஆகவே நான் எனக்கு எழுதுகிறேன் 1200. இது உங்களுக்கு இதுக்கு பிறகு சுருக்கல் வேலை தான். சரியா? 75 10க்கு பதிலாக 750 கீழேயும் பெருக்கிக்கணும். சரியா? 750 கீழே 75 வரும். சரிதானே? இப்போ நம்ம சுருக்கினோம்னா ஏக்குரிய பெருமானமாக 6 ms-2 ஆன்சர் வரும். சரியா? இப்போ ஆன்சர் வந்து எத்தனாவது, நம்மளுக்கு 2வது ஆன்சர்.